வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா. நம்ம இப்போ பார்க்க போகிற திருக்கோயில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் பக்கத்தில் சத்துவாச்சாரி என்ற இடத்தில் புதுவசூர் என்ற கிராமத்தில் தீர்த்தகிரி என்ற மலை மீது அமைந்துள்ள வடிவேல சுப்பிரமணிய சுவாமி சாமி பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த கோயில் வந்து பிரபலமாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய பேருக்கு தெரியும். நம்ம உலகத்திலே 3வது மிகப்பெரிய முருகர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தகிரி மலை மேலே வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப வந்து அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த மலைக்கு வந்திருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே திருத்தணி அரக்கோணம் தானே, இங்கே ஷோலிங் வழியா வந்து ஆற்காடு ராணிப்பேட்டை அப்படின்னு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். இந்த மலைக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது, நீங்கள் கார்லேயும் வரலாம். அந்த வழி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயிலை நாங்கள் முதல் முறையை பார்க்க நிறைய கூட்டங்கள் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே அடிவாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த செல்ல விநாயகர் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்த மாதிரி விநாயகர் இருக்கு. மேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து இந்த தீர்த்தகிரி மலை மேலே அந்த முருகர் பெருமான் அமைஞ்சிருக்காரு. இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வடிவேல சுப்பிரமணிய சுவாமி. இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா தன் துணைவியிலான வள்ளி தேவனோட வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கே என்ன இன்னும் சிறப்புனா, இந்த 3 சிலைகளும் சம உயரத்தை வந்து வடிவமைப்புங்க. இந்த படிக்கட்டு பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை அடிவாரத்தில் வந்து 222 படிகள் ஏறினா நம்ம கோயிலை போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். முதல் முறை தினம் இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து வடிவேல சுப்பிரமணிய சுவாமி வந்து கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிராகவே வந்து 92 பிரம்மாண்ட முருகர் சிலை வந்து அமைச்சிருக்காங்க. அதை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கான அவ்வளோ ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சிங்கப்பூர் முருகனையோ சேலத்தில் இருக்கிற முருகனையோ வந்து நிறைய தரிசனம் பண்ணியிருக்கலாம். அதே போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகர் சிலையை தரிசிக்க மக்கள் ஆர்வமாக வந்திருக்காங்க. இது முக்கிய காரணம் முருகப்பெருமானோட சக்தி தான். கண் கண்ட தெய்வம், கலியுக தெய்வம் அந்த முருகப்பெருமானை வந்து எல்லாரும் தரிசிக்கணும்னா அவ்வளோ ஒரு ஆசை. நான் அவரை ஒரு முறை நம்ம நேரில் பார்த்தாவே அவர் அழகும் வந்து அப்படி காட்சி அளிப்பார். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். எவ்வளோ பிள்ளைங்க பாருங்கள், பெண் பிள்ளைங்க, ஆண் பசங்க, வயதானவங்க, குழந்தைங்க எல்லாரும் படி மீது ஏறப்போ அரோகரான்னு முருகப்பெருமானை வந்து சொல்லிக்கிட்டே அந்த மலையை ஏறுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தீர்த்தகிரி மலை சுற்றி இருக்கிற மலை எவ்வளோ அழகாக மலை இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறையாச்சு இந்த தீர்த்தகிரி மலை வந்து வடிவேல சுப்பிரமணிய சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக அந்த கிருத்திகன் சஷ்டி நாட்கள் வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ தான் இந்த கோவில் திறந்தாத நிறைய பேருக்கு வந்து இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் யூடியூப்லாம் போட்டிருக்காங்க. நானும் முதல் முறையாக போனதால நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஒரு இடமா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த மூலவர் இருக்க வடிவேல சுப்பிரமணிய சுவாமி கோவில். ரொம்ப அழகாக அந்த கோபுரம் இதெல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. சின்ன காற்று, ரொம்ப அழகான இயற்கையோட மரங்களோட இருக்கிற அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்குது. முருகர் பக்தர் வந்து அந்த அரோகரான்னு கேட்குறப்ப மனசுக்கு மெய் சிலிச்சு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதை நான் வந்து என்னதான் சொன்னாலும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, கோவிலுக்கு போனால் அவ்வளோ வந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக எனக்கும் அந்த வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும். நிறைய பேர் கோவிலுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆன்மீக தளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து பக்தியோடு அந்த கடவுளை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினச்சது நடக்கும். உங்கள் குறையெல்லாம் தீந்துடும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்பங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கும்.
அவங்களுக்கு வந்து தப்பான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் போயிட்டு ஒரு நல்ல சிந்தனை எண்ணங்கள்லாம் தோன்றதுக்கான இடமா இந்த ஆன்மீகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோடு போகிறப்போ அது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நல்ல நினைவுகளும் சந்தோஷம் கொடுக்கும். நான் எப்பவுமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நான் வந்து என் குடும்பத்தோடு தான் போவேன். குடும்பம் தான் நமக்கு எல்லாமே. ஸோ குடும்பத்தோடு போயிட்டு தரிசனம் பண்ணுறப்போ நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். நான் மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்பமும் என் உறவுகளும் என்னை சுற்றி அனைவரும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டியிருக்கப்பா. அதே மாதிரி எல்லாரும் நினச்சி வேண்டுவாங்க. நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தளத்தில் போயிட்டு மனசார நீங்கள் கடவுளை வேண்டினா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இந்த மாதிரி முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் நீங்கள் வேண்டுதல் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து முருகனை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறப்போ நம்ம முருகர் வேண்டுறப்போ மனசார நம்ம வேண்டுறப்போ முருகான்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏதாவது ரூபத்தில் வந்து நம்ம காட்சி அளித்து அந்த சந்தோஷத்தை கொடுப்பாரு. காட்சின்னா வேல் ரூபத்திலையோ மயில் ரூபத்திலையோ இல்லை ஒரு உருவப்படமோ ஒரு முருகர் ஸ்டிக்கரோ ஏதோ ஒரு வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம காட்சி அளிக்கும். அப்பயே புரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் நம்ம முன்னாடி தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. இது அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு திருப்புகழில். நிறைய நம்ம பாட்டு இருந்தாலும் நான் சொல்றது நாளென் செய்யும் இனிதான் என் செய்யும், இந்த மாதிரி நிறைய ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டை நீங்கள் படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தினமும் இந்த பாட்டை நீங்கள் திருப்புகழ பாராயணம் பண்ணுறப்போ கண்டிப்பாக முருகப்பெருமான் எங்கிருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி வந்து காட்சி அளிப்பார். அது ஏதாவது ரூபத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்ததாபடியே இந்த வடிவ சுப்பிரமணிய சாமி முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டா நீங்கள் பார்க்குறது தான் இந்த வடிவ சுப்பிரமணியமே 92 அடி பிரம்மாண்டமான முருகர் சிலை. நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் 2வது, உலகத்திலே 3வது முருகர் சிலை. இந்த சிலையை வடிவமைச்சது பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா உள்ள பத்துமலை முருகர் சிலை வடிவமைத்த அதே நபர் தான் இந்த சிலையும் வந்து வடிவமைச்சிருக்காரு. இதில் என்ன சிறப்புனா இந்த சிலை பார்த்தீங்கன்னா தென் வடக்கு திசையை பார்த்தவாறு மிகவும் நேர்த்தியாக இந்த சிலையை வடிவமைச்சிருக்காருன்னு அவரே ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நீங்கள் நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் நிறைய விஷயத்த நீங்கள் காட்சியாக பார்க்க முடியும். நிறையா சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். ஒரு இடத்துல இவ்வளோ பேர் ஒரு முருகான்னு சொல்கிறப்போ நம்மளோட எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருக்கும். நம்ம முருகப்பெருமானை எப்பவுமே வந்து நினச்சாவே ஒரு சக்தி பலன் கிடைச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள், முருகப்பெருமானை தரிசிங்க. அதுவும் இந்த முருகப்பெருமானை பார்க்குறப்போ இந்த சிலை இந்த மலை உச்சியில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த சிலையை பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு மெய் சிலிக்குதுங்க. இந்த பக்தர்கள் வந்து பார்த்தோன்னா முருகா முருகா சரணம் அரோகரான்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. எல்லாருமே வேண்டுதல் பண்ணுறாங்க. நானும் வந்து இந்த மலைக்கு முதல் முறையாக போகிறப்போ நானும் ஏதோ நினச்சி தான் போயிருந்தேன். இந்த சிலையை பார்க்குறப்போ எனக்கு அறியாமையே என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அது வந்து முருகப்பெருமானை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வந்து முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே முருகப்பெருமானுக்கு காலையில் முருகா சரணம் சொல்கிறது உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் காலையில் எந்த ஒரு வேலையை செய்கிறப்போ உங்கள் மனசை பிடிச்ச மாதிரி முருகா சரணம் வேல் முருகா சொல்லி பாருங்கள். அந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நாளாக இனிமையாக அமையும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கு விலகி போயிடும். நான் இந்த கலியுகத்தில் கண்ட தெய்வம் முருகப்பெருமான் தான். எப்பவுமே நம்ம கூட எந்த ஒரு கடவுள் இருந்தாலும் முருகப்பெருமான் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். கூப்பிட்ட பொருளுக்கு நம்ம வேலும் மயிலும் வந்து முன்னாடி நிற்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சிலைக்கு போகிற முன்னாடிக்கு ஒரு கோபுரம். ரொம்ப அழகாக புதுசாக கட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொல்ல வரைக்கும் எனக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்காங்க. இன்னும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு, இதோட சிறப்பு, இதோட பிரம்மாண்டம், இதோட பெருமைகள்லாம் உலகம் வந்து பார்க்க போகுது. இதுதான் நீங்கள் பார்க்குற நம்ம வடிவ சுப்பிரமணியம் சில வந்து 92 அடி பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. இவ்வளோ மக்கள் பாருங்க அந்த மலையை சுற்றி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலூர் போகிற ரொம்ப தொழில் இருக்காது. நீங்கள் அறுபடை போகிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் அறுபடை திருத்தணி பார்த்தீங்கன்னா திருத்தணிலேருந்து போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் அருமையான ஒரு கோவில் நம்ம முருகப்பெருமான் இருக்குது. பாலசுப்ரமணிய சுவாமி ரத்னகிரி கோவில் இருக்குங்க. அந்த ரத்னகிரி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வழியாக பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து
லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து இந்த தீர்த்தகிரி மலை வந்து பார்க்குறது சில அவ்வளோ அழகாக ரோட்டில் இருந்து பார்க்குறது பிரம்மாண்டமாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா ஷோலிங்கர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்த்தகிரி மலையை பார்க்கலாம், ரத்னகிரி மலையை பார்க்கலாம். அப்படி நம்ம வந்து அறுபடை உள்ள 5ஆம் படையான நம்ம திருத்தணியும் பார்க்கலாம். ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முருகர் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு கூட பெருமை, ரொம்ப சந்தோஷம். இந்த 3 கோயிலுமே அவ்வளோ வந்து ஒரு சக்தியான ஒரு கோவில், முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கோவில். ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. தீர்த்தகிரி மலையில பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல சுப்பிரமணியோட இந்த பிரம்மாண்ட சிலையை பார்க்கறது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. குன்றும் இருக்கமெல்லாம் குமரன் இருக்கும் அந்த மாதிரி எல்லா மலையில இருந்தாலும் இந்த தீர்த்தகிரி மலை பார்த்தீங்கன்னா உலகத்துல மிக பிரம்மாண்டமான சிலையில ஒன்றா வந்து இடம்பெற்றிருக்குங்க. வரலாறு இன்னும் பேசும் இந்த தீர்த்தகிரி மலையை பற்றி. இந்த மலையில நான் போயிட்டு என் குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் போய் தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக அங்கே நினைச்செல்லாம் நடக்கும். உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் போய் வாழ்க்கையில் பல இன்பங்கள் சந்தோஷம் கிடைக்கும்னு நானும் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். மனசார நம்ம முருகான்னு சொல்கிறப்ப நம்மளுக்குள்ள வந்து நிறைய வந்து சந்தோஷத்தை கொடுப்பாரு, நிறைய வந்து நம்ம கஷ்டத்தை போக்குவாரு. ஸோ முருகாசரணம் சொல்லுங்க. இந்த கோவில் பற்றி நிறைய ஒன்றும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து எனக்கு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. கண்டிப்பாக நான் அடுத்த முறை வந்து இதே தீர்த்தகிரி மலையை போகிறப்போ கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி, இந்த கோவில் என்ன விசேஷம், வழிபாடு நேரங்கள், அப்புறம் வந்து இந்த கோயிலோட நிறைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ் கடல் யூடியூப் சேனலை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாடுங்க. நான் தமிழ் கடல் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதை பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆன்மீகம் பிடிக்குமோ, ஆன்மீகம் தெரிஞ்சு விரும்புகிறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும் பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் எல்லா தெய்வங்களை பற்றியும் ஸ்டேட்டஸ் சாங்ஸ் போகிறோம். கோவில் பற்றி பல விவரங்கள், தகவல்கள், கோவில் வழிபாட்டு நேரங்கள்லாம் போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. எனக்கு பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் போகிற இடத்த மக்களும் பார்க்கணுக்காக தான் நான் எங்கே போனாலும் அந்த வீடியோ எடுத்து அந்த கோவில் பற்றி நிறையா போகிறேன். இதுக்கான பல விமர்சனங்கள் நான் என் மேலே கிண்டல் பண்ணாலும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வந்து கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வந்து என்ன இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீகம் வந்து அழியாது, அந்த கோவிலும் அழியாது, அதை வரலாறும் அழிக்க முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போகிறதுனால பெருசாக வந்து அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும், பயனுள்ளதாக இருக்கும், அவங்க விருப்பப்படுவாங்க இதை பார்க்குறதுக்கு. சில நேரங்களில் அவங்க இந்த வழிபாட்டு முறைகள் நேரங்கள் தெரியாமல் இருக்கலாம், அது எப்படி போகணும்னு தெரியாமல் அதெல்லாம் வந்து இருக்கும். என்னபடி சிறப்பாக நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தை போடுறாங்க. அவங்களாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷம். கடவுளை பற்றி இவ்வளோ மெனக்கட்டு அவன் வந்து தகவலை சேகரித்து போகிறது ரொம்ப